தென்காசி மாவட்டம் இலஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவர் சின்னத்தாயை சந்தித்து குடிநீர் தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்பினர். கேள்வி எழுப்பிய நிலையில் பொதுமக்களிடம் பேரூராட்சி தலைவி முறையான பதில் அளிக்காமல் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது, திமுக தலைவர் இருக்கிறார் என பொதுமக்களிடம் கோபமாக நடந்து கொண்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலகர் புதியதாக நியமிக்கப்பட்ட 2 தினங்களாகிய நிலையில் அவர் தனக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை எனவும் தனது அறைக்கு தேடி வந்து பதிவேட்டில் கையெழுத்து வாங்குவது இல்லை எனவும் பேரூராட்சி தலைவி சின்னத்தாய் குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலகர் சுதாவிடம் பேரூராட்சி மன்ற தலைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஒரு கட்டத்தில் பேரூராட்சி தலைவி சின்னத்தாய் அலுவலகர் சுதாவை ஒருமையில் பேசி நாற்காலியை தூக்கி வீச முயற்சித்த வீடியோ காட்சிகள் வெளியாகிய அரசு அலுவலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகளிடமும் கண்ணியமுடன் பேசாமல் ஒருமையில் பேசுவதுடன் கொலை மிரட்டல்கள் விடும் வகையில் நடந்து கொள்வது பொதுமக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது குறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகி தென்காசி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.